இந்த காணொலி விடலாம். ஓகே, இப்ப எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஓகே, இப்ப நம்ம வந்து 4th சாப்டர் பார்க்கலாம். எல்லாரும் நோட் பண்ணிக்குவோம். எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஓகே, பேசுறது கேக்குது இல்ல? ஓகே, இப்ப வந்து 4th சாப்டர்ல முதல்ல சூக்திகி சேயிங்ஸ் பார்க்கலாம். வித்வான் சர்வத்ர பூஜ்யதே. வித்வான் அப்படின்னா கற்றோர்கள், படித்தவர்கள் எல்லா இடத்திலும் பூஜிக்கப்படுவார்கள், போற்றப்படுவார்கள். ஓகேவா? சேயிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா 2 சேயிங்ஸ் கொடுத்து அதுக்கு மீனிங் கேட்டு 4 மார்க்ஸ்ல தருவாங்க. நெக்ஸ்ட் சரள சம்பாஷணம். இப்ப வந்து போன வாரம் நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது பவிஷ்யத் காலம் பார்த்தோம். அந்த பவிஷ்யத் காலத்தை பத்தி ஆன சில சென்டென்சஸ், சிம்பிள் சென்டென்சஸ் கொடுத்திருக்காங்க. எல்லாருமே பார்த்துட்டு வாங்க. அர்ச்சக பூஜாம் கரிஷ்யதி. அர்ச்சகர் பூஜையை செய்வார். So it's a future tense. பவிஷ்யத் காலம். காயக கீதம் காஸ்யதி. பாட்டு பாடுபவர் பாட்டை பாடுவார். சக சத்தியம் வதிஷ்யதி. அவர் சத்தியத்தை சொல்லுவார். சான்றது இந்த இடத்துல ஸ்திரீலிங்க பதம். சகன்றது சர்வநாம பதமா இருந்தாலும் இது சாரி, சக அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிங்கம். ஆனா சான்றது ஸ்திரீலிங்க பதம். சா ஸ்லோகம் ஸ்மரிஷ்யதி. அவள் ஸ்லோகத்தை மனப்பாடம் செய்வாள். ஏஷக, ஏஷகன்றதும் புல்லிங்க பதம். சித்திரம் திரக்ஷ்யதி. சித்திரத்தை பார்ப்பார். மூவி, சித்திரம்னா பிலிம்னு எடுத்துக்கலாம், சித்திரம்னா வந்து பிக்சர்னு எடுத்துக்கலாம். ஏஷா கிரீடிஷ்யதி. இங்க ஏஷான்றது ஸ்திரீலிங்க பதம். நோ பார்த்துட்டே வாங்கோ. கிரீடிஷ்யதி, கிரீடிஷ்யத்தினா விளையாடுவாள். சாத்ராஹா பரீட்சாம் லேகிஷ்யந்தி. சாத்ராஹா அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், பகுவச்சனத்துல கொடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க. அப்ப வந்து கர்த்தா பகுவச்சனத்துல இருந்தா கிரியாபதம் எதுல இருக்கும்? அதுவும் பகுவச்சனத்துல இருக்கும். சாத்ராஹான் வந்ததுன்னா லேகிஷ்யந்தி. இதே சாத்ரஹ வந்ததுன்னா லேகிஷ்யதி. ஓகேவா? சாத்ராஹான ஸ்டூடெண்ட்ஸ் பகுவச்சனத்துல இருக்கு, பிரதம புருஷ பகுவச்சனத்துல இருக்கு. பரீட்சாம் பரீட்சையை, லேகிஷ்யந்தி எழுதுவார்கள். அதே மாதிரி அடுத்ததும் பாருங்க. சேவகாக ஜலம் பாசியந்தி. சேவகர்கள் ஜலத்தை பாசியந்தி குடிப்பார்கள். இங்கேயும் பகுவச்சனம். கர்த்தா சேவகாக, பாசியந்தி கிரியா ரெண்டுமே பகுவச்சனத்துல இருக்கு. இல்லைன்னா பாசியத்தின்னு வரும், பகுவச்சனன்றதுனால பாசியந்தி. நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம். அகம் ஸ்வஹ கமிஷ்யாமி. நான், ஸ்வஹன நாளை, கமிஷ்யாமி அப்படின்னா போவேன். வயம் சம்ஸ்கிருதம். நான், அகமோட பகுவச்சனம் தான் வயம். நாங்கள் சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதத்தை, பாட்டிஷ்யாமக சொல்லி கொடுப்போம். பட்டிஷ்யாமக, பட்டிஷ்யாமக தானா, பாட்டிஷ்யாமக, பட்டிஷ்யாமக அப்படின்னா படிப்போம். அகம் ஏகவாதனே காதிஷ்யாமி. நான் 1 மணிக்கு காதிஷ்யாமி சாப்பிடுவேன். சோ 1 மணிக்கு நான் சாப்பிடுவேன்ப்பா. நடக்க போறத சொல்றது. இதுவும் நமக்கு பவிஷ்யத் கால ஃபியூச்சர் டென்ஸ். அகமுடைய பகுவச்சனம் என்ன? வயம். வயம் பிராத்தக உஷ்ணஜலம் பாசியாமக. காலையில உஷ்ண ஜலம் அப்படின்னா ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டரை பாசியாமக குடிப்பேன்.
குடிப்போம், நாங்கள் குடிப்போம். சோ பகுவச்சனம். பாலகாக துர்குணானு தியக்ஷந்தி. பாலகாக அப்படின்னா சில்ட்ரன்ஸ், இதுவும் பகுவச்சன பதம். துர்குணானுனா கெட்ட குணங்களை, தியக்ஷந்தி தியஜதி வருது இல்லையா, அதே அதோடைய பவிஷ்யத் கால தான் தியக்ஷதி. இங்க பகுவச்சனம்ன்றதுனால தியக்ஷந்தி. ஓகேவா, இது பகுவச்சனம். விட்டு விடுவார்கள். ஸ்வஹ நாளை, வஸ்திரம் துணியை, பிரக்ஷால இஷ்யாமி நான் கிளீன் செய்வேன், தோச்சு போடுவேன். பிரக்ஷாலயம்னாலே கிளீனிங் அர்த்தம். பரஸ்வ நாளை மறுநாள், ஸ்வஹக்கு அடுத்த நாள் பரஸ்வ, ஸ்வஹனா நாளை, பரஸ்வனா நாளை மறுநாள். சோ இது ஃபியூச்சர் டென்ஸ குறிக்குது. சீக்கிரம் உத்சாஸ்யாமி அப்படின்னா நாளை நான் சீக்கிரம் எழுந்துப்பேன். உத்திஷ்டாமி அப்படின்னா இங்க வந்து உத்தாசியாமி, இது பிரதம புருஷவா உத்தம புருஷவா? உத்தியாசியாமி இருக்கு. சோ இது அகம், நான்ற வேர்டு வந்து மறைஞ்சு இருக்குங்க. ஓகேவா, அதனால இது உத்தம புருஷ. ஆகாமி வருஷே வரப்போற வருடத்தில், சக அவன், கீதாம் ஞாஸ்யதி கீதையை மனப்பாடம் செய்வான், இல்லைன்னா அவனை நினைவு வைத்துக் கொள்வான் அப்படின்ற மாதிரி சொல்ற. இப்ப வந்து பாஷாபியாசக நம்ம எல்லாருமே இந்த பயிற்சி பண்ண போறோம். பூதகால சமான, இது வந்து நம்ம போன சாப்டர்ல படிச்ச பவிஷ்யத் காலத்தை ஒரு ரிவைஸ் பண்ணாங்க. இப்ப பூதகால சமான ரூபாணி, பூதகாலம்னா பாஸ்ட் டென்ஸ பத்தி சொல்றாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் பாஸ்ட் டென்ஸ். அதாவது பாஸ்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா பட்டத்து அப்படின்னு வரும். அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து குழப்பாம சுபோதினில ரொம்ப ஈஸியா வான்வதி பிரத்யயத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, சோ புல்லிங்கமா இருந்ததுன்னா வான், ஸ்திரீலிங்கமா இருந்ததுன்னா கடைசியில வதி அப்படின்றத சேர்த்துக்கணும். ஓகேவா, பாலக காதித்தவான் இது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா, பாலக பையன், காதித்தவான் சாப்பிட்டான், பாலிகா காதித்தவதி அதாவது சின்ன சிறுமி சாப்பிட்டாள். சாத்திரக தத்ர கிரீடித்தவான், தத்ரனா அங்கு, அத்ரனா இங்கு, சாத்திரகனா மாணவன் ஸ்டூடெண்ட், தத்ரனா அங்கு, கிரீடித்தவான்னா விளையாடினான். சாத்ராகா தத்ர கிரீடித்தவதி மாணவர்கள் அங்கு விளையாடினார்கள், விளையாடினால். இங்க வந்து பெண்பால், சாத்ரா அப்படின்றது பெண்பால், ஸ்திரீலிங்கம், அதனால கிரீடித்த வத்தி விளையாடினாள். கிருஷ்ணக பாட்டம் படித்தவான், கிருஷ்ணன் பாடத்தை படித்தான். ராதா பாட்டம் படித்தவதி, ராதா பாடத்தை படித்தாள். யஹன்றது நேத்து. கிருஷக கிராமம் கதவான், கிருஷக அப்படின்னா விவசாயி, கிராமத்துக்கு போனார். யஹ ஏஷா கிராமம் கதவதி, நேற்று. ஏஷான்றது புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா? ஸ்திரீலிங்க பதம். சோ அவள் கிராமம் கதவதி கிராமத்திற்கு போனாள். கத சப்தாஹே, கத சப்தாஹேனா போன வாரம். சஹ பூஜாம் கிருத்தவான், சோ அவன், சஹன்றது என்ன புல்லிங்கமா ஸ்திரீலிங்கமா? புல்லிங்க பதம். சானா ஸ்திரீலிங்க பதம், சஹனா புல்லிங்க பதம். பூஜாம் கிருத்தவான் பூஜையை செய்தான். கத சப்தாஹே போன வாரம். சான்றது ஸ்திரீலிங்க பதம். பூஜாம் கிருத்தவதி பூஜையை செய்தாள். கதமாசே அகம் கதாம் உக்தவான், போன மாசம் நான் கதையை சொன்னேன். கதமாசே அகம் கவிதாம் உக்தவதி, போன மாசம் நான் கவிதையை சொன்னேன். இந்த உக்தவத்தின்றதுனால அது பெண்பால், ஸ்திரீலிங்க பதம், ஃபெமினைன். கதவர்ஷே போன வருடம். ஏஷக தனம் தத்தவான், அவன் பணத்தை கொடுத்தான். கதவர்ஷே போன வருஷம். ஏஷா அவள், தனம் பணத்தை, தத்தவதி கொடுத்தாள். இங்க ஏஷான்றது, ஏஷகன்றது ஸ்திரீலிங்க பதம், இது புல்லிங்க பதம். ஏஷா ஸ்திரீலிங்க பதம்.
கத வருஷன்றது நடந்து வருஷம். ஓகேவா? பாலகாக பாட்டம் படித்தவந்தக. இத பாருங்க, இப்ப படித்தவான் இருக்கு இல்லையா, அதோட பகுவச்சனம் படித்தவந்தக. ஓகேவா? வான் வந்தக, வதி வத்தியக. ஓகேவா? பாலகாக சிறுவர்கள், பாட்டம் பாடத்தை, படித்தவந்தக படித்தார்கள். ஓகேவா? இங்க பகுவச்சனம். பாலிகாக அத சிறுமிகள், பாட்டம் பாடத்தை, படித்தவத்யக படித்தவத்யக படித்தார்கள். தேவாக தேவர்கள், இதுவும் வந்து பாருங்க பகுவச்சன பதம். தேவக இல்ல, தேவாக பகுவச்சனம். பூமிம் பூமியை, ஆகதவந்தக பூமிக்கு வந்தனர் வந்தார்கள், ஏற்கனவே வந்துட்டாங்க அவங்க. தேவ்யக தேவியோடைய பகுவச்சனம் தான் தேவ்யக. ஓகேவா? அப்ப தேவ்யக பூமிம் ஆகத வத்தியக, ஆகதவத்தியோடைய என்னது பகுவச்சனம் வத்தியக. ஏன்னா தேவ்யகன்னு கொடுத்திருக்காங்க. தேவின்றது பிரதம புருஷா ஏகவச்சனம், தேவ்யகன்றது பிரதம புருஷா பகுவச்சனம். அவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிள் பாருங்க உங்களுக்கு கொடுத்திருக்கா. அதஸ்தன உதாரணி பட்டன்தோ, கீழே கொடுத்திருக்க உதாரணங்களை படிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இப்ப நம்ம பிராக்கெட்ல கச்சதி ஆகச்சதி கொடுத்திருப்பாங்க, அதுக்கு நீங்க கரெக்டா என்ன எழுதணும்? பூதகாலத்தை எழுதணும். ஓகேவா? அத்தியாபக கச்சதிக்கு என்ன வரும்? கதவான். அத்தியாபகன்னா டீச்சர், கதவான் சென்றார். ரமேஷக ஆகதவான், ரமேஷ் ஆகதவான் வந்தான். ஸ்ரீராமக ஜலம் பீத்தவான், ஸ்ரீராமர் ஜலத்தை குடித்தார். ராதா ஹசிதவதி, ஸ்ரீலிங்க பதம்ன்றதுனால வதி கொடுத்திருக்காங்க. ஹசிதவதினா சிரித்தாள். மாதா உபவிஷ்டவதி, அம்மா உட்கார்ந்தாள். அக்ரஜா நீதவதி, அக்ரஜா அப்படின்னா அக்கால், அக்ரஜக அப்படின்னா அண்ணன். அது ஏன் அக்ரஜா அப்படின்னா அக்கா. அக்கா என்ன? நீத்தவதி அப்படின்னா கொண்டு போனாள். ஏதோ ஒண்ணுத்த கொண்டு, நீத்தவத்தினா கொண்டு போனாள் அப்படின்னு அர்த்தம். மகிழா ஆனீதவத்தினா கொண்டு வந்தாள்னு அர்த்தம். ஓகேவா? மகிழானா பெண், கொண்டு வந்தாள். ஓகேவா? இதுக்கெல்லாம் மீனிங் இருக்காது, நாங்க சொல்ல சொல்ல அதுக்கு மட்டும் நீ எழுதிக்கோங்க. பத்ததி அதுக்கு எப்படி எழுதுவோம் நம்ம? பூத காலத்துல பதித்தவான் பதித்தவதி, வததி உக்தவான் உக்தவதி. வதத்தினா சொல்றது, பதத்தினா விழறது, பிருச்சதி அப்படின்னா கேள்வி கேட்கறது, பிருஷ்டவான் பிருஷ்டவதி. பஷ்யதி அப்படின்னா பாக்குறது, திருஷ்டவான் திருஷ்டவதி. ததாதி தத்தவான் தத்தவதி, ததாதினா கொடுக்கிறது, கொடுத்தான் கொடுத்தாள். அஸ்தி அவள் இருக்கிறாள், அஸ்தி அவன் இருக்கிறான், அஸ்தி. அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆசீத்து. பெண்பால் ஆண்பால் ரெண்டுத்துக்குமே ஆசீத்து தான், அதனால குழம்பிக்க வேண்டாம். சோ இங்க எப்படி பூத காலத்துல பண்ணிருக்காங்கன்றத இங்க ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. பட்டு தாத்து இத பிரத்யோட இத்தோட வான் பிரத்யேய சேரும் போது படித்தவான், பட்டோட இத பிளஸ் வதி பிரத்யேய சேரும் போது படித்தவதி. அதுதான் புல்லிங்கத்துல வரும்போது எப்படி வரும்? படித்தவான் படித்தவந்தக, ஏகவச்சனம் படித்தவான், பகுவச்சனம் படித்தவந்தக. சும்மா பார்க்கலாம். ஸ்திரீலிங்கக படித்தவதி படித்தவத்யக. ஓகேவா? எவ்வளவு ஈஸியா போதுங்க பாருங்க இன்னைக்கு. சோ இன்னைக்கு வந்து கிரியா பத ரூபாணி, இது ரொம்ப 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 ஈஸி. நான் இப்ப வந்து நம்மளே ஒவ்வொருத்தரா சொல்ல போறோம். ஓகேவா? இங்க யார் யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் பேரெல்லாம் கூப்பிட முடிஞ்ச வரையும் அவங்க எல்லாம் நான் சொல்றதுக்கு ஃபாஸ்டா சொல்லணும். எப்படின்னா, நான் இப்ப கதவான் கேட்பேன், அதுக்கு கதவந்தக கதவதி கதவத்தியக அப்படி சொல்லணும். ஓகேவா? சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கதவான் அப்படின்றது போனான், அப்புறம் போனார்கள் அதுவே பகுவச்சனம். அப்புறம் வந்து கதவத்தின்றது ஸ்திரீலிங்க பதத்துல கதவதி கதவத்தியக.
ஓகேவா? இப்ப அதே மாதிரி ஆரம்பிக்கலாமா? ஓகே. ஆகத்தவான்னா திரும்பி வந்தான். ஓகே, முதல்ல வந்து வெங்கட் சொல்லு. வெங்கட், ஆகத்தவான் சொல்லு. நீங்க கொடுத்துருக்க அதேதான். அதேதான், பார்த்து சொல்றேன். ஆஹ் ஐயோ. आगतवान् गतवन्तः आगतवती ஆகத்த आगतवत्यः ஆகத்த आगतवत्यः வெங்கட், ஒரு நிமிஷம் இங்க பாரு. சான்ஸ்கிரிட்ல மட்டும் இப்படி வச்சு இப்படி கீழே போட்டா மட்டும்தான் இத்து, இல்லைன்னா தான் சொல்லணும். ஓகேவா? நீயே 4 சொல்லிடுப்பா. அடுத்தது 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 சொல்லு வெங்கிட்டு. पठितवान् पठितवन्तः पठितवती पठितवत्यः படித்தவான்னா படிக்கிறது. நெக்ஸ்ட் சொல்லு. पतितवान् पतितवन्तः पतितवती पतितवत्यः பத்தித்தன்னா கீழே விழறது. நெக்ஸ்ட் சொல்லு. क्रीडितवान् क्रीडितवन्त्यः वन्तः क्रीडितवती क्रीडितवत्यः இன்னொன்னா சொல்லு. உக்தவான் சொல்லு. உக்தவான் உக்தவந்தः உக்தவதி உக்தவத்யः. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் சுபஸ்ரீ சொல்றீங்களா? சொல்லுங்க நீங்க 4. சொல்லுப்பா. நீத்தவான் இது லிகிதவான்லேன்னு சொல்லுங்க. लिखितवान् लिखितवन्तः लिखितवती लिखितवत्यः. எழுதுறது லிகிதவான். நெக்ஸ்ட் नीतिवान् நீத்தவான் नीतवान् नीतवान् नीतवन्तः नीतवती नीतवत्यः. நீத்தவான் போறது. आनीतवान् आनीतवन्तः आनीतवती आनीतवत्यः आनीतवत्यः. मिलितवान् मिलितवन्तः मिलितवती मिलितवत्यः. ஓகேப்பா. இன்னொன்னு சொல்லுங்க. காதித்தவான் गादितवान् गादितवन्तः गादितवती गादितवत्यः. மிலித்தவான்னா பாக்குறது, காதித்தவான்னா சாப்பிட்டது. ஓகேவா? ஓகே. கிருஷ்ணவேணி சொல்றியாப்பா? கிருஷ்ணவேணி சொல்றேன். சுபஸ்ரீ நீ மியூட் போட்டுக்கோப்பா. கிரீத்தவான்ல 4 இது சொல்லு. கிருத்தவான் கிருத்தவந்தः கிருத்தவதி கிருத்தவத்யः. கொண்டு போறது. நீத்தவான்னா கொண்டு போறது. கிருத்தவான்னா செய்தான். இப்ப நெக்ஸ்ட் சொல்லுங்க. ஸ்ருத. அது ஸ்ருத. ஸ்ருதவான் ஸ்ருதவந்தः ஸ்ருதவதி வதி ஸ்ருதவத்யः. ஸ்ருதவான்னா கேக்குறது. கேட்டான். பிரேசித்தவான் பிரேசித்தவந்தः பிரேசித்தவதி வதி பிரேசித்தவந்த்யः வத்யஹ. பிரேக்ஷிதன்னா அனுப்பினான். அனுப்பினான், டு சென்ட். நெக்ஸ்ட் இன்னொன்னு படி. பிரக்ஷாலித்தவான் பிரக்ஷாலித்தவந்தः பிரக்ஷாலித்தவதி வதி பிரக்ஷாலித்தவத்யः. பிரக்ஷாலித்தவான்னா கிளீன் பண்றது. ஓகேவா? இன்னொன்னு சொல்லு. ஓகே மேம். ஸ்தாபித்தவான் ஸ்தாபித்தவந்தः ஸ்தாபித்தவதி வதி ஸ்தாபித்தவத்யः. ஓகே. ஸ்தாபித்தவான்னா போடுறது, டு பிளேஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் யார்? எழில் அம்மா சொல்றீங்களா? தேங்க் யூ மேம். தேங்க் யூ. சொல்லுங்க. ஓகே ஜி, சொல்லுங்கம்மா. திருத்தவான்ல இருந்து தானே ஜி? ஆமா ஆமாம் ஆமாம்மா.
திருத்தவான்னா என்னம்மா? திருத்தவான்னா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்ல, போட்டுண்டான். தரதி தான் திருத்தவான் வரும். ஓகே. திருத்தவான், திருத்தவந்தஹ, திருத்தவதி, திருத்தவத்யஹ. பீத்தவான், பீத்தவந்தஹ, பீத்தவதி, பீத்தவத்யஹ. பீத்தவான்னா குடிக்கிறது. ஞாத்தவான், ஞாத்தவந்தஹ, ஞாத்தவதி, ஞாத்தவத்யஹ. ஞாத்தவான்னா அறிந்து கொள்வது, டு நோ. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சுண்டான், அறிந்துண்டான், ஒரு விஷயத்த தெரிஞ்சுண்டான்னு சொல்றோம்ல, அதான். ஓகேம்மா, அடுத்தது சொல்லுங்கம்மா. தத்தவான், தத்தவந்தஹ, தத்தவதி, தத்தவத்யஹ. கொடுக்கறது. அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது சொல்லுங்க. உத்தித்தவான், உத்தித்தவந்தஹ, உத்தித்தவதி, உத்தித்தவத்யஹ. ஓகே. திருஷ்டவான், திருஷ்டவந்தஹ, திருஷ்டவதி, திருஷ்டவத்யஹ. சூப்பரா சொன்னீங்க, தேங்க்யூமா. உத்தித்தவான்னா எழுந்துக்கிறது. உத்திஷ்டல அதோடைய பூத காலம் தான் உத்தித்தவான். திருஷ்டவான்றது பாக்குறது, பஷ்யத்தி நம்ம சொல்லுவோம்ல, அதோடைய பூத காலம் தான் திருஷ்டவான், திருஷ்டவதி. கோபாலன், ஐஸ்வர்யா சொல்றீங்களா? வாசுமாமா சொல்றீங்களா? சரி, அவர் எதுவும் பதில் சொல்லு, பரவாயில்ல. பிரசன்னா அடுத்த வாரத்துலன்னு சொல்லு, கொஞ்சம் பிராக்டிஸ் வரட்டும். ஓகேவா? ஓகே, இங்க இருக்க. ஓகே, சொல்றீங்களா? சொல்லுமா ஐஸ்வர்யா. யாரு இருக்கீங்கன்னு தெரியல, இரு. எதுவரையும் சொன்னப்பா? திருஷ்டவானுக்கு அப்புறம் சொல்லுங்கம்மா. குரல் கேட்கல. சரி விடுங்க, மியூட் போட்டுக்கோங்க. ஒண்ணுமே கேட்கல. ஓகே, நம்ம இங்க இருக்கிற வாக்கு வந்து அடுத்ததெல்லாம் கொடுக்குறேன், டோன்ட் வரி. பிருஷ்டவான் சொல்லுங்க. பிருஷ்டவந்தஹ, பிருஷ்டவதி, பிருஷ்டவத்யஹ. எல்லாரும் சொல்லலாம். தியக்தவான். பிருஷ்டவான்னா கேள்வி கேட்கறது. பிருச்சதி தான். பிருச்சதின்றது நமக்கு இந்த பதம் என்னது, வர்த்தமான காலம். சோ பிருஷ்டவான்றது பூத காலம். ஓகேவா? கோபாலன், ஐஸ்வர்யா மியூட் போட்டுருங்கம்மா. இது நானே போட்டு. ஓகே, நீங்க சொல்ல மாட்டேன், அது குரலே கேட்க மாட்டேங்குது. இல்ல நான் மாமா சொல்ல. நெக்ஸ்ட், தியக்தவான்னா விடுறது. தியக்தவந்தஹ, தியக்தவதி, தியக்தவத்யஹ. தியக்தவான்னா விடுறது. உபவிஷ்டவான் அப்படின்றது உபவிஷதி உட்காருவது, அது உட்கார்ந்தால் அப்படின்ற பூத காலத்தை குறிக்கும் போது உபவிஷ்டவான், உபவிஷ்டவந்தஹ, உபவிஷ்டவதி, உபவிஷ்டவத்யஹ. ஓகேவா? இப்ப பூதகால பதானி எப்படி பிரயோகம் பண்றது? பவான், பவதி. அதேதான் வான்வதி, வந்தஹ, வத்யஹ. ஓகேவா? அதே புல்லிங்கமா இருந்ததுன்னா வான்வதி ஏகவச்சனத்துல, பகுவச்சனத்துல வந்தஹ, வத்யஹ. ஓகேவா? இப்ப நம்ம லேಖನ அபியாசத்துக்கு போயிடலாமா? ஃபாஸ்ட் எல்லாரும் அவங்கவுங்க புக் எடுங்க, நம்ம ஃபாஸ்டா எழுதலாம். கலர் மட்டும் நம்ம மாத்திக்கிட்டோமா? ஓகே, இப்ப நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், ரிக்தம் ஸ்தானம் பூரைத்து. ரிக்தம்னா ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட், சஹ பத்திரம் பிரேக்ஷித்தவான். அவன் பத்திரத்தை அனுப்பினான். இதையே சா பத்திரம் எடுக்கும்போது எப்படி எழுதுவீங்க? பிரேஷிதவதி. ஓகேவா? சஹ பிராத்த காலே உத்தித்தவான். அவன் விடியற் காலையில் எழுந்தான். அப்ப பெண்பால்ல வரும்போது, ஸ்ரீலிங்க பதத்துல வரும்போது சா பிராத்த காலே உத்தித்தவதி. ஓகே, நெக்ஸ்ட், ஏஷக சஷகம் ஸ்தாபித்தவான். அவன் கிளாஸ், சஷகம்னா கிளாஸ், கிளாஸை வைத்தான். அதே மாதிரி ஏஷான் வரும்போது ஸ்ரீலிங்க பதம். அப்போ ஸ்தாபிதவதி வைத்தாள். ஓகேவா? ஏஷக அவன் புல்லிங்கம், ஸ்லோகம் ஸ்லோகத்தை, ஸ்மிருத்தவான் பைஹாட் பண்ணான், ஞாபகம் வச்சுண்டா. ஏஷா அவள் ஸ்லோகத்தை
மனப்பாடம் செய்தால் ஸ்மிருதவதி. ஸ்மரணம் கரோத்து அப்படின்வாங்கல்ல, மனப்பாடம் செய்யின்னு அர்த்தம். சேவகஹ, சேவகஹ அப்படின்னா வேலைக்காரர். சூச்சிதவான், இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. சேவிகா சூச்சிதவதி அப்படின்னா ஞாபக ஊட்டினால்னு வரும். சூச்சனம் தத்தவான்னா ஒரு மெசேஜ கொடுத்தாங்கன்றதும் வரும் இந்த இடத்துல. ஓகேவா? சூச்சிதவதி. புத்திரஹ ருதித்தவான். புத்ரி, புத்திரஹன பையன் அழுதான். புத்ரி பெண் அழுதாள். ருதித்தவதி. அனிதா ஆஹூதவதி. ஆஹூதவதின்றது இங்க ஸ்திரீலிங்க பதம் கொடுத்துட்டாங்க. ஆஹூதவதினா கூப்பிட்டால் அர்த்தம். ராஜேஷக ஆஹூதவான். ஓகேவா? எல்லாரும் எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்ததுக்கு போலாம் மெதுவா. எழுதிட்டீங்களா? இதெல்லாம் ஈஸி தான். கோதாகிரஜனே எழுதிட்டான்னா எல்லாரும் எழுதிட்டாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், பீமஹ சக்தவான். பீமனை பத்தி சொல்றான். அவன் சக்திசாலியா இருந்தான். சக்தவான். திரௌபதி சக்தவதி, அதாவது சக்தியோடு இருந்தான். திரௌபதி சக்தியோடு இருந்தால் அந்த அர்த்தத்தை குறிக்கும். ஓகேவா? இக்கு பிளஸ் தான் இப்படி எழுதணும். ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? சக்தவதி. கீதா பூஜாம் கிருத்தவதி. கீதா பூஜையை செய்தால். விக்னேஷக, இது ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. இப்ப விக்னேஷகன்றது புல்லிங்கத்துல இருக்கு. இப்ப புல்லிங்கம் எப்படி எழுதணும்? கிருத்தவான். ஓகேவா? திவ்யா கீதம் ஸ்ருதவதி. திவ்யான்றது ஸ்ரீலிங்க பதம். அவ கீதத்தை ஸ்ருதவதி கேட்டாள். ஸ்ருதம்னாலே கேட்கறது. அருணக கீதம் ஸ்ருதவான். பாலகஹ சத்தியம் உக்தவான். சிறுவன் சத்தியத்தை சொன்னான். பாலிகா சத்தியம் உக்தவதி, சொன்னாள். ஓகேவா? இப்ப அர்ச்சக பூஜா, நீங்களே ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு அது மாதிரி கொடுத்துருக்கா. பூஜா கிருத்தவான் எழுதலாமா? கிருத்தவான் எழுதலாமா? திவ்யா தனம் தத்தவதி. தனத்தை கொடுத்தாள். திவ்யா தனத்தை கொடுத்தாள். அர்ச்சகர் பூஜையை செய்தான், செய்தார். ஓகேவா? நெக்ஸ்ட், ஐயோ அந்த 2 சுவிட்ச போடு கோதா. அந்த ஃபர்ஸ்ட் சுவிட்ச போடு. ஃபர்ஸ்ட் சுவிட்ச். ஓகே, எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் போலாம். எது எழுதலன்னு சொல்லுங்க, நான் எழுதி காமிக்க. திவ்யா தனம் தத்தவதி, கொடுத்தாள். ஓகேவா? தத்தவதி. நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? ரொம்ப ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சான்ஸ்கிரிட் கிளாஸ் என்னைக்குமே. நீங்க பயப்படவே வேண்டாம். இப்ப நெக்ஸ்ட் வாங்க நம்ம எல்லாம் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இது நீங்களே தான் யோசிக்கணும் என்ன வேர்ட் போடலாம்னு. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எனக்கு தெரியலம்மா. அந்த அர்ச்சகம் பூஜா அதுக்கு என்ன வரும்? கிருத்தவான். இருங்க, நான் இங்க எழுதி காமிக்கிறேம்மா, பாத்துக்கோங்க. ஓகேவா? அர்ச்சகர், அர்ச்சக பூஜா கிருத்தவான், கிருத்தவான். ஓகேவா? இப்ப அடுத்தது தேவின்றது ஸ்திரீலிங்க பதம். கிராமம், கிராமத்திற்கு போனாள். அப்பனா எப்படி எழுதணும்? கதவானா கதவதியா? கதவதி. கிருஷக கிருஹம்
கிருஷகனா விவசாயி, கிரகம் வீட்டிற்கு வந்தான், ஆகதவான். ஓகேவா? சஹானா ஜலம் பீதவதி, ஜலத்தை குடித்தாள். பீதவதி தானே? கரெக்ட். ஓகே, 4வது சாப்டர்ல தானே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். நாகேந்திரஹ பலம் காதித்தவான், பழத்தை சாப்பிட்டார். ஆம்பலன்றதுனால புல்லிங்கம்ன்றதுனால காதித்தவான். புத்திரஹ சத்தியம் உதித் சொன்னார் அப்படின்றதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? நான் இதுக்கும் செக் பண்ணிக்கிறேன். அதாவது புத்திரக சத்தியத்தை சொல்றார், உக்தவான். ஓகேவா? வதத்தியோட தாத்து தான் உக்தவான். சாத்திரகன ஸ்டூடெண்ட், மேல் ஸ்டூடெண்ட், புல்லிங்க பதம். பரீட்சான் லிகிதவான். அத்தியாபிகா பிரஷ்னம் பிருஷ்டவான், கேள்வி கேட்கிறார். பிருஷ்டவா, அத்தியாபிகா அப்பனா என்ன? ஸ்திரீலிங்க பதம். அப்ப பிருஷ்டவதி, பிருஷ்டவதி. கேள்வி கேக்குறாங்கன்னா என்ன பார்த்தோம் நம்ம? பிருஷ்டவான், பிருஷ்டவதி. எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே, மெதுவா எழுதுங்க. இன்னும் 1 minute வெயிட் பண்ணலாம். கோதாகிரஜனே முடிச்சிட்டானா எல்லாரும் முடிச்சிருப்பீங்க. பாலகஹ கிரீடாங்கனே, சிறுவர்கள் கிரீடாங்கனேனா விளையாட்டு மைதானத்தில். ஓகே, சோ இப்ப வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. பாலகஹ கிரீடாங்கனேனா விளையாட்டு மைதானத்தில். அதை நம்ம எழுதல பாருங்களேன். கோதாகிரஜன் கரெக்டா சொன்னோம். பாலகஹ கிரீடாங்கனே அப்படின்னா விளையாட்டு மைதானத்தில என்ன பண்ணாங்க? கிரீடித்தவான். ஓகேவா? சிறுவன் விளையாட்டு மைதானத்தில் விளையாடினான். இப்ப இங்க பாருங்க, கதமாச பவான் பவதி கி கிருத்தவான் கிருத்தவதி இதி பஞ்சவாக்கியானி லிக்கத்து. உங்களையே எழுத சொல்றாங்க. பவான் பவதி கிருத்தவான் கிருத்தவதிய வச்சு எழுதுறீங்களா? ஆரம்பிக்கலாமா? சூப்பர். ஓகே, பவான் பவான் கிருத்தவான், அவர் செய்தார். பவதி இப்படி எழுதுங்க. அடுத்தது ஒரு சென்டென்ஸா எழுதலாம். ஃபர்ஸ்ட் இப்படி எழுதுங்க. கிருத்தவதி செய்தால். அவர் பவான் என்ன செய்தார்? வேலை செய்தான் சொல்லாம்னா காரியம். காரியம் கிருத்தவான். பவான் காரியம் கிருத்தவான், வேலை செய்தார். பவதி காரியம் கிருத்தவதி. எழுதலாமா? அடுத்தது வேற என்ன எழுதலாம்? இவங்க சொன்ன மாதிரி பூஜா. பவான் தாங்கள் பூஜாம் கிருத்தவான், பூஜையை செய்தார். பவதி பூஜாம் கிருத்தவதி. எழுதலாமா? எழுதுங்க. பூஜையை செய்தார். சூப்பர். மெதுவா எழுதுங்கம்மா, ஒன்னும் அவசரம் இல்ல. எழுதிட்டீங்களா எல்லாரும்?
பவான் கிருத்தவான் அவர் செய்தார், அவள் செய்தாள், அவன் காரியத்தை செய்தான், அவள் காரியத்தை செய்தாள், அவன் பூஜையை செய்தான், அவள் பூஜையை செய்தாள். ஓகேவா? தெரியும் நீதான் சூப்பர் ஆயிடுச்சு. கிருத்தவான் கிருத்தவதி. கோதா சரி நீயே எழுது. ஓகே பாலகः பாட்டம் படித்தவான், சிறுவன் பாடத்தை படித்தான். பாலகாக பாட்டம் படித்தவந்தக, சிறுவர்கள் பாடத்தை படித்தார்கள். இப்ப நம்ம பகுவச்சனம் எழுதலாமா? ஃபாஸ்ட். சாத்ரஹ பரீட்சாம் லிகித்தவான், மாணவர்கள் பரீட்சையை எழுதினான். மாணவன் பரீட்சையை எழுதினான். சாத்ராக பகுவச்சனம், பரீட்சா பரீட்சையை லிகித வந்தக. சூப்பர். லிகித வந்தக. வெரி குட். நெக்ஸ்ட் காயிகா கீதம் கீதவதி. ஸ்திரீலிங்க பதம் ஏகவச்சனத்துல இருக்கு. அப்ப காயிகா கீதம் கீதவத்யஹ. பகுவச்சனம் வத்திக்கு என்ன? வத்யஹ. மகிழா பிரக்ஷாலித்தவதி, கிளீன் செய்யறா. மகிழாகா பெண்கள். பிரக்ஷாலித வத்யஹ, எல்லாரும் சேர்ந்து கிளீன் செய்யறாங்க. பகுவச்சனம் பிரக்ஷாலித வத்யஹ. ஓகேவா? எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. வயம் பலானி காதித்தவந்தக. வயம்னா நாங்கள், பலானினா பழங்களை, காதித்தவந்தக சாப்பிட்டோம். வயம் பலானி காதித்தவத்யக, நாங்கள் பழங்களை சாப்பிட்டோம். இது ரெண்டுமே சேம் தான். இது புல்லிங்க பதம், இது ஸ்திரீலிங்க பதம். ஓகேவா? வான் வதி வந்தக வத்யகன்றதுனால. இப்ப லேக்கடாபியாசக நீங்களே தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. காயக்காக கீத பாடகர்கள் என்ன பண்ணாங்க? எழுதலாமா? இது இன்னும் less than 1 minute தான் இருக்கான். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? இல்லைன்னா அது